இல்லாத விஷயம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயமா இருந்திருக்கும். கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது தாத்தாட்டியோ பாட்டிகிட்டயோ அப்பாட்டியோ அம்மாட்டியோ உட்காந்து உங்களுக்கு டைம் இருந்திருக்கா 10 நிமிஷம் பேசுறதுக்கு? எஸ் ஆர் நோ? we people are all busy. அது கையில ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பேச்சே கம்மியாயிருச்சு. அம்மா 2 வார்த்தை பேசினாவே வந்து கோவம் வருது. Isn't it? But just listen to them. They are the people who have brought you to such an extent. Advice பண்ண பிடிக்காதுன்னு தெரியும், because I also have children of your age. But still வேற வழி இல்லை, பெருந்துச்சு நீங்கள் வெளியே போக முடியாது. So I take this opportunity to say like how much effort your elders have taken it for you. அவங்க எல்லாம் வந்து this place particularly இது வந்து ஒன்றும் ரொம்ப fertile soil எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வந்திருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு விவசாயமாக தான் இருந்திருக்கோம். ஸோ அதுல இருந்து ஒரு பேசிக் விஷயம் இப்போ வந்து ஒரு 3 ஜென்ரேஷன் அப்படின்னா இந்த கிராண்ட் பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணினா என்னன்னு தெரியாது, அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க எல்லாமே வந்து கீழே விழுந்து 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 எந்திரிச்சு தான் வந்து they have learned all those things. ஒரு சின்ன படிக்கட்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்க, out of which your father or mother அதுல இருந்து வந்து next step build பண்ணி வச்சிருக்காங்க. It is now your turn. எல்லாமே வந்து you people must be all about 25 and it is your turn to take up those responsibilities. நீங்க புதுசா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கிறத விட நம்ம ஏற்கனவே நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பேரை வந்து கெடுத்துடக்கூடாது. அதை வந்து தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் லைக் தட். ஃபன் அப்படிங்கிற இதுல வந்துட்டு every younger generations are losing their life. ஒரு கெட்ட பழக்கம் பழகிறது வந்து it is very very easy, but to come out of it people are facing so much difficulty. இன்னைக்கு வந்து just everything is available. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. பட் எல்லாமே உங்களோட ஃபன்னு சந்தோஷம் எல்லாத்துக்கும் பின்னாடி நிறைய பேர்த்தோட உழைப்பு இருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. And that is a piece of advice I wanted to give you for the day. I welcome all my faculty members for taking this effort to conduct this function, and of course you my dear alumni, so happy to see you. Ellarum vande you have displayed your products, good to know. Apra vande sir சொன்னார் வந்து you people are in a WhatsApp group which is helping you so much. Yes, sharing is the best way to grow. நிறைய பேர் அதை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டோம்னா நம்மளோட சீக்ரெட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வளர முடியாதுன்னு. நோ, நம்ம கிட்ட இருக்கிறத சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தான் வந்து நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க இருக்குன்னு தேட ஆரம்பிப்போம். அண்ட் திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் பிஸ்னஸ். வெதர் நீங்க வந்து நீங்களே ஒரு கெரியர் செட் பண்ணி ஜாபுக்கு போனாலும் சரி, வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் இஸ் ஓகே. But use this platform for better understanding. இனிய மதிய வணக்கம். இந்த அருமையான ஒரு நிகழ்வில் ஏடிடிசி பயிற்சி மையத்தில் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்த உங்கள் மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்பினுடைய இது இங்கு உருவாகுவதற்கு காரணமாய் இருந்த எனது பாசமிகு அண்ணன் மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கும், இதை இவ்வளவு அழகாக நிர்வகித்து வரும் அருமை சகோதரி முனைவர் மண்டல மேலாளர் டாக்டர் விஜி அவர்களுக்கும், அதே போல இந்த பயிற்சி மையத்தில் தன்னுடைய பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றி உங்களை போன்ற தொழில் முனைவோர்களை வடிவமைத்து இன்னைக்கு இருக்கிற அப்டேட் வரைக்கும் தன்னையும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு உலகளாவிய அந்த ஞானத்தை, இந்த தொழில் ஞானத்தை தனக்குள் வாங்கி உங்களுக்குள்
அந்த ஸ்கில்ல திறமைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள கருவியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்களுக்கும் நிர்வாக கட்டமைப்பில் இந்த பயிற்சி மையம் இவ்வளவு அழகாக இயங்குவதற்கு காரணமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் நான் ஒரு 25 ஆண்டு காலமாக, கால் நூற்றாண்டாக இந்த தொழில்துறையிலே டெக்ஸ்டைல் சார்ந்த டெக்ஸ்டைல் மீடியா, தொழில் சார்ந்த செய்திகளை பரப்புகிற ஒரு ஊடகமாக என்னை நான் வடிவமைத்துக் கொண்டு பயணிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீங்க இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திற்கும் எந்த ஒரு ஊருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு பெருமை நம்முடைய திருப்பூருக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணினுடைய மகிமையே முதலாவது ஒரு தொழில்னா விவசாயம், இரண்டாவது டெக்ஸ்டைல். இப்ப நீங்க ஏன் முதலாவது தொழிலாக விவசாயம் இருக்குது அப்படின்னா, 3 மணி நேரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல நமக்கு பசி எடுத்துரும், சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா கிளம்பிடுவோம். அதே போல ஆடை தொழில் என்பது என்றைக்குமே மனிதன் இந்த பூமியில இருக்கிற வரை, அவன் பிறந்து கொண்டே இருக்கிற வரை ஒரு நாளும் அழியாத ஒரு தொழில்னா டெக்ஸ்டைல் தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு தொழிலுக்குரிய ஒரு பொக்கிஷ நகரத்துல நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், தொழிலை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். உலகளாவிய வாய்ப்புகளை எல்லாம் நாம் பெற்று வளர முடியும் அப்படின்ற பெரிய மித்த ஊர்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை இருக்குது. திண்டுக்கல்னா பூட்டு, மதுரைனா மல்லி, மணப்பாறைனா மாடு, இப்படிலாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை இருக்குது. அங்கெல்லாம் இது மாதிரி பயிற்சி மையம் இருக்கான். பூட்டு தயாரிப்பது எப்படி, இங்க ஸ்கில் வாங்க கத்துக்குங்க, திண்டுக்கல்ல வாங்க. மணப்பாறையில இப்படி என்ன தொழில், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தொழில் இருக்குல்ல, பயிற்சி மையம் இருக்கா அங்க இல்ல. ஆனால் இந்த ஊருக்கு மட்டுமே இப்படிப்பட்ட பயிற்சி மையங்களும், அதை பயிற்றுவிக்கக்கூடிய அமைப்புகளும், அதை உருவாக்கிய தலைவர்களும், இவ்வளவு விஷயமும் இந்த டெக்ஸ்டைல் மண்டலங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கு இருக்கிறதுனால அதெல்லாம் தன்னுடைய அடுத்த தலைமுறையை அவர்கள் நினைத்து தன்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை நோக்கிய பயணத்திலே மாநில மத்திய அரசுகள்கிட்ட போய், இது ஒரு நல்ல தொழிலுங்க, நாங்க மட்டும் வளர்ந்தா பத்தாது, தலைமுறையாக வளர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டத்துல உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாதிரியான அமைப்புகள். இப்ப அழகா அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் வினோத் பிரதரு, அதே போல சூர்யா எவ்வளவு அழகா பேசினார். இவங்களை எவ்வளவு தங்களுக்குள்ளார அந்த விஷயத்தை வாங்கி அதை தங்களுடைய வாழ்க்கையில பிசினஸ்ல அதை முழுமையாக அதை பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய ரிசல்ட் தான் அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அதை அனலைஸ் பண்றாங்க. இங்க கிடைத்த அந்த அறிவு திறனை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க இந்த மாதிரியான அமைப்பு, இந்த குறிப்பாக திருப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்துகிட்டு நம்ம ஜெயிக்கலைன்னா வேற எங்க இருந்து ஜெயிக்கவே முடியாது. ஏனென்றால் இங்கேதான் இது போன்ற பயிற்சி மையங்கள் அதை தகுதியாய் மிக சரியாக ஒரு தவமாக எடுத்து போதிக்கிற நல்ல அக்கறை மிகுந்த தலைவர்கள் இருக்கிறார். ஒரு 25 ஆண்டு காலம் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். 80களிலே அவருக்கு ஏற்பட்ட தொழில் ரீதியான ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்களை எல்லாம் அவர் தாமாகவே சுயமாகவே முயற்சி பண்ணி எடுத்து, அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற வசதிகள் எதுவுமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில தொழில பயங்கரமான ஒரு நெருக்கமான
ஒரு சூழல்களை அவரெல்லாம் எப்படி கடந்து ஆங்கிலத்தையும் இந்தியும் கத்துக்கிட்டு மத்திய மாநில அரசு அமைப்புகளை ஏஇபிசி அலுவலகம் இங்க இருக்கா, அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அலுவலகம். அது மாத்திரமல்ல, அடுத்தடுத்த நேதாஜி அப்பேரல் பார்க், இது போன்ற ஏடிடிசி போன்ற தொழில் பயிற்சி மையங்கள், இவை எல்லாவற்றையும் உருவாக்கி சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டே போலாம். நிப்டி கல்லூரி, முதலிப்பாளையம், 3வது குடிநீர் திட்டம், இதெல்லாம் சமூகத்துக்காக அடுத்த தலைமுறையும் இதே போல தொழில வளர்ந்தோம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய சிந்தனையிலே, எண்ணத்திலே, ஞானத்திலே உதயமானதுனால இன்னைக்கு இவ்வளவு சாட்சிகளை டெஸ்டமனிகளை நம்ம கேட்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த தலைவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஏன்னா அவங்க அதை உருவாக்கலைன்னா நானும் இல்லை நீங்களும் இல்லை. இந்த இடத்துல எப்படி ஒண்ணு உருவாகிருக்கு, அதை இதனால் இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஞானத்தோடு அப்படிப்பட்ட டெடிகேஷனோடு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டோட, அந்த ஒரு தாகத்தோடு, அந்த தியாகத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற அம்மா பாருங்க, எவ்வளோ கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மண்டல இயக்குனர் அவர்களோடு நான் விஜயம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க மனசுல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் உருவாகி அது ஒரு பெரிய கற்பனையா அவங்க அவங்களுடைய மனசுல இருக்கிறத இந்த அடுத்த இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் ஒரு பெரிய தொழில் முனைவோர்களாக ஜெயிப்பார்கள், ஜெயிச்சு பார்க்கணும் சார். அதுதான் நமக்கு எல்லாமே ஆசை, அடுத்தடுத்த தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுதான் எண்ணமாக தன்னுடைய வாழ்க்கையாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இன்றைய தலைமுறை நாம் எப்படி இருக்கணும்? முதல்ல நேரம் தவறாமை ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பா நினைச்சுக்கூடாது. நேரம் தவறாமை, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லியிருக்கார். எந்த விஷயத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த நேரத்துக்கு முன்பாக நாம் அங்கே இருந்தால்தான் அந்த நிகழ்வுடைய முழுமையான பலனை நாம் என்ன பண்ண முடியும், நம்ம ஞானத்துக்குள்ள கொண்டு போக முடியும். அன்பானவர்களே, ஏன் இதை சொல்ற அழுத்தமாக உங்களுடைய மனசுல பதிக்கிறேன்னா, நிறைய ஏற்றுமதியாளர்களை என்னுடைய யூடியூப் சேனல் போய் பாருங்க, என் நம்பர் கடைசியில சொல்றேன், ஒரு ஹாய் போடுங்க, உங்களை எல்லாம் போட்காஸ்டிங்ல நினைச்சிடுறேன். 750 பேட்டிய இது மாதிரி தொழில்துறையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பேட்டியுமே ஒரு கருப்பொருள், ஒரு புத்தகம் படிக்கிறது மாதிரியான அனுபவங்களை உங்களுக்கு தரும். ஏன் அந்த மாதிரிலாம் அலைஞ்சு 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 எடுக்கிறோம்னா, இதற்கு முந்தைய ஆண்டுகளிலே எப்படியெல்லாம் தொழில் செய்தார்கள், பெரியவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்களை, அறிவுரைகளை நம்முடைய இதய ஏட்டிலே நாம் எழுதி கொள்ள வேண்டும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவு இருக்குது, கடல் அளவு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனதில் இருந்து எழுகிற எண்ணங்கள் செயலாக மாறும் பொழுதுதான் அது ரிசல்ட்டாக மாறும். எல்லாரும் செய்யறதே நீங்க நான் இங்க ஏடிடிசில படிச்சுட்டேன், அவர் அதை செய்யறாரு, நான் இதை செய்யறார், கொஞ்ச நாளைக்கு ஓடும். ஆனால் நீங்கள் வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே எல்லாரும் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு ஜெயிச்சிருவாங்க. அதான் சூர்யா சொல்லும்போது பேசும்போது சொன்னார், அமெரிக்காவுக்கு மட்டுமே நம்ம ஏன் பண்ணணும், நிறைய பிற நாடுகளில் இருக்கிற வாய்ப்புகளை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது, ஒரே மாதிரியான ஆடைகளையே ஏன் தயாரிக்கணும், விதவிதமான ஆடைகளை நம்ம தயாரித்து நிறைய சந்தை வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சின்ன வயதிலேயே அவ்வளவு விரிவான ஒரு சிந்தனை இருக்கிறது. யார் தன்னுடைய தகுதியை கூட்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்திலே செல்வாக்கும் செல்வமும் தானாக வரும். உங்க தகுதியை நீங்க எப்போதுமே உங்களை பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்க. சமூகமும் சரி, உலக வாய்ப்பை கொடுக்கிறவர்களும் சரி, புதுசான புதிதான விஷயங்களை
நாம் வந்து என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். இயல்பாகவே கடவுள் நம்ம யாருமே ஞானத்திலே குறைந்தவர்கள் அல்ல. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயல்பாகவே ஒவ்வொருத்தரும், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல். அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க பல்வேறு சூழல்கள் இருந்து வந்திருக்கலாம். அப்பா என்ன செஞ்சிருப்பார், ஏற்றுமதியாளராக தற்போது இருப்பார். தன்னுடைய பிள்ளை இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்க சேர்த்திருப்பார். உங்களுக்கு அவர் சேர்த்து விட்டாலும் நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த பேஷன் உங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரமே உங்களுக்குள்ளாக இந்த தொழிலுடைய ஞானத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுக்க நீங்க அதை வெற்றியாக அனுபவிக்க முடியும். ஒரு வெற்றியாளராகவே இருக்க முடியும். நான் 3 தலைமுறை நிறைய பேட்டி எடுத்திருக்கிறேன். தாத்தாவை பேட்டி எடுத்திருக்கேன், மகனை பேட்டி எடுத்திருக்கேன், பேரனையும் கூட அவங்க எப்படி தொழில் பண்றாங்க அப்படின்ற ஒரு பதிவெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு. எங்களுடைய பத்திரிகை 25 வருஷமா பனியன் இண்டஸ்ட்ரிக்காகவே நம்ம நடத்துறோம். இன்றைக்கு சில்வர் ஜூப்ளியில இருக்கிறோம். 10வது மாதம் 2ஆம் தேதி சில்வர் ஜூப்ளி விழா இருக்கு. நீங்க எல்லாம் வாங்க, அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க இளைய தலைமுறை ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வயதுல ஒரு குறிப்பிட்ட தொழிலை கற்றுக்கொண்டு நான் உலகத்துல ஜெயிக்கணும், தொழில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நீங்களாக வந்திருப்பீர்கள். அல்லது அப்பா உங்களை ஏடிடிசி பயிற்சி நீ எடுக்கணும், நீங்க எடுக்கணும்னு நினைத்திருப்பார்கள். இந்த பயிற்சி என்பதோடு மட்டுமல்ல, இந்த பயிற்சி நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த தொழிலை சார்ந்த உலகளாவிய ஞானத்தை, அந்த திறனை நீங்க வளர்த்துக்கணும். இப்போ என்னுடைய பிள்ளைய 2 பேர், எனக்கு 2 மகன், 2 பேரையுமே நான் அந்த பயிற்சி மையத்தில் ஏன் நினைச்சேன், இது இந்த ஊர், இது இந்த மண்ணுக்கே உள்ள மகிமையான தொழில். அப்ப அவங்க நமக்கு பின்பாக அவர்களுக்குள்ளாக அந்த தொழில் சார்ந்த ஞானமும் அந்த ஸ்கில் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எதிர்காலத்துல அவங்க அந்த அஸ்திவாரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய தேடுதல்களோடு அந்த தொழிலில் அவங்க மேல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இந்த ஊருக்கே இருக்கிற ஒரு மகிமை அப்படின்றதுனால அவங்களையே நம்ம என்ன பண்றோம், அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை எந்த அளவுக்கு கூர்மையாக்கி கொண்டு நாம் செயல்படுகிறோமோ, ஏதோ ஒரு 40 நாள் 3 மாசம் 6 மாசம் ஏதோ நம்ம படிச்சோம், அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு நீங்க அந்த பயிற்சியையும் இங்க கிடைச்ச அந்த ஒரு ட்ரைனிங்கையும் அப்படியே மறந்துட்டீங்கன்னா இங்க படிச்சது எதுவுமே நமக்கு பலன் தராது. அதான் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்க என்ன செய்யணும், கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு புத்தகத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை படிச்சேன். இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். திரும்ப சொல்லவா, இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் உங்களுக்கு கிடைத்த ஞானத்தையும் அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும், தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இரும்பு ராடை ஒரு ஓரத்துல போட்டுட்டு நீங்க அதை கவனிக்காம இருங்க, 2 வருஷத்துல அது பவுடர் ஆயிரும். அதே இரும்ப நீங்க ஒரு ஆயுதமாக மாற்றி அதை தீட்டினீர்கள் என்றால் அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் எவ்வளவு விஷயம் வேணாலும் செய்யலாம். ஒரு விறகு வெட்டி சொல்றாரு, ஒரு விஷயத்த, ஒரு தோட்டத்தை, ஒரு பகுதியை நான் வெட்டணும்னா 8 மணி நேரத்துல வெட்டணும்னா நான் 6 மணி நேரம் அதை தீட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது. மொட்டை ஆயுதமாக நாம் இருந்தோம் என்றால் சமுதாயத்துல எந்த தாக்கத்தையும் உங்க தொழிலையோ உங்களுடைய பொருளாதாரத்திலேயோ வேறு எந்த காரியங்களிலோ புகழிலோ பெருமையிலோ ஜெயிக்கிறதுலையோ எதையுமே நாம் செய்ய முடியாது. அன்பானவர்களை, நீங்க தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஏடிடிசி கொடுத்த அந்த அஸ்திவாரத்தின் மூலமாக இவங்க எப்ப வேணாலும் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு இங்கே எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான நிர்வாகிகள் கிடைத்திருக்கிறார்கள்.
அதை வச்சு இங்கே உள்ள வந்துட்டு வெளியில போறவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்களாக, ஒரு வீரியம் மிகுந்த விதைக்கு நாம் உரமூட்டினோம் என்கின்ற அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும். இங்க படிச்சவர் யார், நீங்க வந்து வேர்ல்டு வைடு பெரிய ஏற்றுமதியாளராக இருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு இந்த ஏடிடிசி இங்கே உருவாக காரணமான டாக்டர் சக்திவேல் அவர்களுக்கு, இன்னும் இதை நிர்வாகித்து வர்ற நிர்வாகிகளுக்கு ஒரு பெருமையாக இருக்கணுமே தவிர, ஏதோ படித்தோம், ஒரு ட்ரைனிங் எடுத்தோம், அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. அன்பானவர்களே, வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். வாய்ப்பு நம்மளை தேடி வராது. நம்ம தான் என்ன செய்யணும், வாய்ப்புகளை நாமே உருவாக்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி நாம் மேல அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லுகிறோம் என்பதை நாம் தான் உருவாக்க வேண்டும். அதுக்கு மிக மிக முக்கியம் தொடர்புகள், கம்யூனிகேஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தலைமுறைக்கு முன்பாக நம்முடைய தாத்தா ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் எந்த போனும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. முகத்துக்கு முகம் பார்க்க வேண்டும் என்றால் பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு நேரில் பார்த்து இங்கிருந்து ஒரு போன் பண்ணணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி அந்த ட்ரங்க் காலுக்காக மணிக்கணக்கில் காத்திருந்து அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் இத்தனாம் தேதி வர்றேன்னு சொல்லி பயணமாகி போயிட்டு வர்றதுக்குள்ள 1 மாசம் ஆயிடும். ஆனா இன்றைக்கு தகவல் தொடர்பு உள்ளங்கையில உலகமே இருக்குது. பொருளாதார உலகம் உங்க கையிலேயே இருக்குது. தொழில் வாய்ப்புகள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு ஏஐ ChatGPTன்றாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. எந்தெந்த நாட்டில் இருக்க மொழிகளை அதை என்ன செய்யுது, அந்தந்த நாட்டு மொழியாக மாற்றி நம் கைகளிலே கொடுக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 24 மணி நேரமும் ஒரு இலக்கை உருவாக்கி கொண்டு அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த தொழில இன்னும் என்னென்ன அடுத்தடுத்த வாய்ப்புகள், இந்த சஸ்டைனபிலிட்டி கோட்பாடுகள்லாம் வந்து நமக்கு மனப்பாடமாக இருக்க வேண்டும். அப்பதான் உலகளாவிய வர்த்தகத்துல நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். 17 கோட்பாடுகள் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், அப்பப்ப பார்த்து பார்த்து ஞாபகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மனப்பாடமா யாருக்கும் தெரியாது. சஸ்டைனபிலிட்டி, நிலைத்தன்மையோடு தொழில் பண்ணணும். ஏன்னா ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை 2015 இருந்து 2030க்குள்ளாக நாம் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் நிலைப்புத்தன்மையோடு நம்ம என்ன செய்யணும், தொழில் பண்ணணும். இந்த பூமிக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத அந்த சஸ்டைனபிலிட்டி கோட்பாடுகளை பயன்படுத்தி தொழில் பண்ணா மட்டும்தான் தொழிலை ஜெயிக்க முடியும் அப்படின்ற கோட்பாடுகளை எல்லாம் விதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம என்னென்ன நம்ம ஆடைகளை தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, ஒவ்வொரு நாடுகளுக்கு இப்போ பாருங்க டிஜிட்டல் பாஸ்போர்ட், ஒரு ஆடையை தயார் பண்ணி நீங்க இங்கிருந்து அனுப்பணும்னா 2027க்கு அப்புறம் டிஜிட்டல் பாஸ்போர்ட்ன்ற அந்த டேக் வந்து நீங்க தயார் பண்ணக்கூடிய ஆடைகள்ல இருக்கணும். அதான் அப்படி காமிச்சான்னா இது எங்க நூல் வாங்குச்சு, எந்த மில்ல நூல் வாங்குச்சு, என்னைக்கு நூல் வாங்குனீங்க, அந்த நூலை வந்து எங்க வந்து நிட்டிங் பண்ணீங்க, எத்தனாம் தேதி நிட்டிங் பண்ணீங்க, என்ன மிஷின்ல நிட்டிங் பண்ணீங்க, அதை எந்த டைங் மிஷின்ல டைப் பண்ணீங்க, என்ன மிஷின்ல தச்சிங்க, எப்ப பேக் பண்ணீங்க, பேக் பண்றதுக்கு நீங்க என்ன விதமான மூலப்பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினீங்க, எந்த நீடில் டிடெக்டர்ல அதை டிடெக்ட் பண்ணீங்க, இத்தனையும் ஒரே ஒரு டேக்ல இருந்தா மட்டும்தான் நாட்டுக்கு போர்ட்ல இருந்து அந்தந்த கடைகளுக்கு அந்தந்த உங்க பையருக்கே போக முடியும். என்னென்ன சர்டிபிகேஷன் வேணும், என்னென்ன தரச்சான்றுகளை பயன்படுத்தினால் நம்ம வந்து தொழில வளரணும். அந்த காலத்துல 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் வந்து யாருமே பார்க்கறது இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளருகிறதோ, எந்த அளவுக்கு பொருளாதாரம் வளருகிறதோ, எந்த அளவுக்கு வாய்ப்புகள் நம்முடைய உள்ளங்கைகளுக்கு வருவதற்கு தொழில்நுட்ப ஞானமும் தொழில்நுட்ப வசதிகளும் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க ஆடை உற்பத்தியிலேயே ஏற்றுமதியிலேயே உள்நாட்டுல தயார் பண்ணாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் இப்படியான சட்ட திட்டங்களை நன்றாக உள்வாங்கி அதை தேடுதலோடு படித்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் நீங்க அனுப்புற ஒவ்வொரு ஆர்டரும்
மார்க் வாங்கும், பணமாகும். சின்ன கவனக்குறைவு, எதிலையாவது கவனக்குறைவு இருக்குமானால் நிச்சயமா சறுக்கி விடுவோம். நிறைய ஏற்றுமதியாளர்களாக இருந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களாக கொடி கட்டி பறக்கிறார்கள் நிறைய பேர். ஏன் நீங்க ஏற்றுமதியாளராகவே நல்லா பண்ணிக்கலாமே அப்படின்னா இல்லைங்க, ஒரு ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சின்ன தவறினால மிஸ் ஆயிடுச்சு, அதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு, அதுல இருந்து நான் இருந்தாலும் பின்வாங்கவில்லை, டொமஸ்டிக்ல நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். ஆனால் ஏற்றுமதி வர்த்தகத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ட்ரம்ப் வரி போட்டாரு. இது யாராவது எதிர்பார்த்தமா? எதிர்பாராத ஒரு காரியம் எல்லாம் நடக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஞானமும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு இருக்கா இல்லையா? எவ்வளவு பேரை பார்க்கணும். ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் இருக்கார் பாருங்க, திரு KM சுப்பிரமணியன். அவர் நிறுவனத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே ஒரு ஒழுங்கும் கிரமமாக சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். நான் கேட்பேன் அவர்கிட்ட, எப்படி நீங்கள் இங்கிட்டு ஏற்றுமதியாளர் சங்க தலைவராகவும் இருக்கிறீர்கள், பல்வேறு ஆன்மீக அமைப்புகளிலே உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறீர்கள், எப்படி உங்களால் இத்தனை பெரிய நிறுவனத்தையும் அந்த தொழில் அமைப்பையும் மிக சிறப்பாக வழிநடத்த முடிகிறதுன்னு கேட்பேன். பாத்தீங்கன்னா சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார். சிஸ்டம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தகுதியான அனுபவம் உள்ள பொறுப்பாளர்களை நியமித்து அதை வாட்ச் பண்ணி அந்த இத்தனாம் தேதிக்குள்ள இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும், அந்த நிறைவு செய்யப்பட்ட பணி இவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும். அவர் சொல்லுவார், சிஸ்டம் தான் இங்க ஒர்க் பண்ணுது, அதனால என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் மிகச் சரியாக நிறைவேற்ற முடிகிறது என்று சொல்லுவார். அன்பானவர்களே, நிறைய பேச ஆசை உண்டு, நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசை உண்டு. ஒன்றே மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இறைவன் எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு திருப்பூர்ல பிறக்கவும், இப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தைக்கு மகனாக மகளாக பிறக்கவும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இதை செய்யறேன், என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இப்படியே பொழைச்சிக்கன்னு சொல்லல. நான் இதை அனுபவத்திலே செய்தாலும் நீ தொழில்நுட்ப ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு நாளைய உலகத்தை நீ உன்னுடைய தொழிலினால் ஜெயித்துக்கொள் என்று சொல்லி இந்த மாதிரி ADDC போன்ற அமைப்புகளிலே உங்களை இணைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக இல்லை, நதி போல ஓடிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் தேங்கி இருக்கிற குட்டை ஒன்றுக்கும் உதவாமல் வற்றி போய்விடும். உங்களுடைய ஞான தேடுதல் தொடரட்டும். உலகம் முழுக்க நிறைய தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய தொடர்புகளை விரிவடையுங்கள், உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய எண்ண ஓட்டத்தை உங்களுடைய வெற்றியின் மேல் பதியுங்கள். நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So I thank Muthukumar sir for wonderful time, valuable time with this. அவர் எல்லா பக்கமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வெரி பாப்புலர் பர்சன். சம்டைம் இங்கே இருப்பார், சம்டைம் டெல்லியில் இருப்பார், எல்லா பக்கமும் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணதுனால அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் அவரோட மோட்டிவேஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். I want to thank Vijay ma'am, Vijay manager. எல்லா சின்ன சின்ன விஷயத்துல கூட பயங்கர சப்போர்ட். இல்லாட்டா அளவுக்கு நம்ம கோர்சஸ்லாம் அளவுக்கு ஸ்மூத்தாக போகாது. அகெயின் இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின் உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்லையும் எப்படி சொல்றது காமா கூலாக நல்லா இப்போ முறையும் போகிறதுக்கான காரணம் அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால again faculty support அதையும் நாங்கள் சொல்லணும். அகைன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நேரத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க் வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச்.